ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஷீரடியிலிருந்து உன்னிடம் பேச நேரடியாக வந்திருக்கின்றேன். இன்றைய நல்ல தினத்தை என்னுடைய வாக்கு உன்னுடைய செவிகளில் படுமானால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போய்விடும். நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆசைகளும் நியாயமான ஆசைகள். அது ஒன்று கூட வீணாகாமல் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்வை வந்து சேரும். ஷீரடிக்கு வர வேண்டும், என்னை மனமாற தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள் இருக்கின்றது. அந்த ஆசை விரைவில் நிறைவேறும். சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு சில சோதனைகளை நீ அனுபவித்தாய், நான் அனுமதித்தேன். சில சோதனைகளை உன் வாழ்வில் நான் அனுமதித்ததால் தான் நடந்திருக்கின்றது. அது எப்படி நலமில்லாமல் போகும்? உன் வாழ்விற்கு நலனை கொடுக்கத்தான், நிரந்தர இன்பத்தை கொடுக்கத்தான் அத்தனை சோதனைகளையும் சில காலம் அனுமதித்து இருந்தேன். அது அனைத்து முடிந்து விட்டது. சோதனை காலங்கள் முடிந்து நான் வைத்த பல பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய், தேர்வடைந்திருக்கின்றாய். இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு உன் வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்து விடுவாய். காலமும் நேரமும் கூடி வந்திருக்கின்றது. நீயே யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மாபெரும் வெற்றியெல்லாம் உன் வாழ்வை வந்து அடையும். துன்பத்தின் இறுதி நிலையிலிருந்து வெளிவந்து இன்பத்தின் ஆரம்ப நிலைக்குள் நுழைந்து விட்டாய். இவ்வளவு நாள் காத்திருந்து எதுவும் கிடைக்கவில்லை என்று ஓய்ந்து போய்விட்டாய் அல்லவா? ஆனால் நம்பிக்கையை மட்டும் இன்னும் இழக்காமல் இருக்கின்றாய். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவித்த நேரத்தில் நான் உனக்கு உதவி இருக்கின்றேன். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளிவந்தும் இருக்கின்றாய். உன்னுடைய துயரங்கள் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை, அனைத்தும் கர்மாக்களின் விளையாட்டு. மனம் தளராத இதையெல்லாம் பார்த்து எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்கி கொண்டு இருக்காதே. உன்னுடைய கரங்கள் இனி உயரும். உன்னை உபயோகப்படுத்தி வீசி சென்றவர்கள் முன் நீ நலமாக வாழ்ந்து காண்பிக்கப் போகின்றாய். உன்னை உதாசீனப்படுத்தி கீழே விழ வைக்க நினைத்தவர்களின் முன் நீ உயர்ந்து வாழ்ந்து காண்பிக்கப் போகின்றாய். எல்லா உறவுகளும் உன்னை நேசிக்கும் அளவிற்கு, அன்பு பாராட்டும் அளவிற்கு உன் நிலையில் மாற்றம் வரும். என் அன்பு குழந்தையே, மாற்றங்கள் வராதா என்று காத்து கொண்டிருந்தாய். அத்தனை மாற்றமும் இனி ஒவ்வொன்றாக வரும். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்காத அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்தபடியே இருக்கும். இப்பொழுது கிடைக்கவில்லை என்றால் என்ன, நேரம் வரும்பொழுது கிடைத்துவிடும் என்று உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில்தான் என்னுடைய உயிரோட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனைக்கும் பொறுப்பாக உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது என் கரத்தில் விட்டுவிட்டு நீ வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நான் உனக்கு பார்த்து பார்த்து வகுத்து கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்ற வேலைக்கு நான் தான் கட்டளையும் இடுகின்றேன். அதன்படி நீ நடந்தும் கொள்கின்றாய். இது சரியா தவறா என்ற கேள்வி உனக்குள் எப்பொழுதுமே எழ வேண்டாம். சரியானவைகளை தான் நான் உன் வாழ்விற்குள் அனுமதிக்கவும் செய்கின்றேன். சில கெட்ட விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றது என்றால் அதிலிருந்து மிகப்பெரிய நன்மையை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய் என்று அந்த அர்த்தம் ஒன்று உள்ளடங்கி இருக்கும். காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பது இல்லை. அனைத்தும் காரணத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தினசரி கடமைகளை சிறிதும் தவறாமல், உன்னுடைய நல்ல பண்புகளில் இருந்து மாறாமல் அன்றாட வேலைகளை என்னுடைய நினைவோடு செய்து கொண்டே வா. ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு ஒவ்வொரு வெற்றியை நான் பெற்று தருவேன். எந்த விஷயத்தை நீ செய்வதாக இருந்தாலும் முழு விருப்பத்தோடு, முழு ஈடுபாட்டோடு, நேர்மையையும் ஒழுக்கத்தையும் எப்பொழுதும் கடைபிடித்து கொண்டு நீ செல்வாயேயானால் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமான முடிவை பெற்றுத்தரும். உன் வாழ்விற்கு சிறந்தவைகளை தான் எப்பொழுதும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சரியில்லாதவைகளை ஒருபொழுதும் அண்டவிட மாட்டேன். உனக்காக நான் இப்பொழுது ஷீரடியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் அங்கிருந்து செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றேன். உன் வாழ்விற்கு சிறப்பானதை கொண்டு வந்து சேர்த்து கொண்டும் இருக்கின்றேன். உதாசீனப்படுத்தியவர்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு என் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயலில் நீ கவனம் வை. உன்மேல் அன்பு பொழியும் உண்மையான உறவுகளை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
ஒரு பொழுதும் நம்பிக்கை இழக்காமல் கவலைப்படாமல் நீ இருக்க வேண்டும். உன்னை அழகாக வாழ வைத்து அழகுபடுத்தி பார்ப்பது என்னுடைய கடமை. உன்னை விமர்சிப்பவர்களை நினைத்து மனம் நொந்து கொள்ளாதே. அவர்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு மறந்துவிடு. அவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வீட்டில் எப்பொழுதும் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காத்து கொண்டிருக்கின்றேன். இல்லறத்தில் நல்லறத்தை காக்க நான் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சத்தியத்தையும் தர்மத்தையும் நீ கடைபிடித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் விழுந்துவிட மாட்டாய். விழுவது போல தோன்றலாம், ஆனால் என்னுடைய கரங்கள் தாங்கி பிடிக்க எப்பொழுதும் கீழே இருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பு பரிசாக அழகாக உனக்கு கொடுக்க தயார்படுத்தி விட்டேன். தயாராக அத்தனை நன்மைகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லா ரூபங்களிலும் உனக்கு நான் தரிசனம் கொடுப்பேன். உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையாக இருக்கின்றது. உன்னுடைய கண்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நான் காண்பிக்கும் தரிசனம் கிடைக்கும். எல்லா ரூபங்களிலும் நீ என்னையே காண்பாய். உன்னை விட உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எனக்கு முழுவதுமாக தெரியும். என் அன்பு குழந்தைய, அத்தனை பிரச்சனைகளையும் உன்னை நான் அண்ட விடாமல் அதிலிருந்து சுலபமாக காப்பாற்றி விடுவேன். ஒவ்வொரு வாய்ப்பை புதிதாக கொடுத்து உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியும் கொடுப்பேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீ தவிக்கும் பொழுது இதை செய் என்று உனக்கு ஆணையும் இடுவேன். என் மீது இருக்கும் அதிக நம்பிக்கையால் தானாக அந்த செயலை செய்து நீ வெற்றியும் காண்பாய். நடந்து முடிந்த கெடுபலன்களையெல்லாம் நினைத்து வருந்தாதே. இனி நல்ல பலன்கள் பல உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் தானாக நடக்கும். பிறர் உன் பேச்சை கேட்கவில்லை என்று கவலைப்படாதே. தானாக உன் வழிக்கு வருவார்கள். வரும்படி நான் வைப்பேன். மனதிற்குள் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். அந்த மாற்றம் உன்னை சந்தோஷப்படுத்தும். இதற்காகத்தான் நான் இத்தனை நாளாக காத்திருந்தேன். நான் காத்திருந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு கைகூடி வர செய்து விட்டீர்கள். அப்பா நன்றி என்று என் ஆலயத்திற்கு வந்து என் முன் நன்றி சொல்லி நிற்பாய். என் அன்பு குழந்தையே, நீ உன்னுடைய மனம் எதையெல்லாம் எதிர்பார்த்ததோ அதையெல்லாம் என்னிடம் இருந்து பெறுவாய். இனியும் உன்னை காக்க வைக்க மாட்டேன். காக்க வைக்காமல் நீ கேட்டதை அத்தனையும் கொடுத்து மகிழ்வேன். உனக்காக என்றென்றும் துணையாக நான் உன் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்விற்கு நன்மைகளை அடுக்கடுக்காக நிகழ்த்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது கவலைப்படாதே. சிரித்து சந்தோஷமாக மகிழ்ந்து இரு. நல்லது நடக்கும்.